முத்து தமிழ் வதித்து மூன்று நெறி வளர்த்து கத்தும் கடல் மீது களங்களில் விளையாடும் தென்பாண்டி மண்டலமே, முச்சட்டம் கண்டு மூவேந்தர் அவை தவழ்ந்த மூவா தமிழே அமுதே, உப்பாழும் தப்பாமல் எப்போதும் எமக்கருள்வாய் தாயே, தமிழுக்கு என் முதல் வணக்கம். அவையோர் அனைவரையும் வணங்கி கொண்டு உரையை துவங்குகிறேன். பொதுவாக காமராஜரை பற்றி அவர் எப்போ பிறந்தாரு, எப்போ வளர்ந்தாரு, இதை தான் நம்ம தெரிஞ்சிருப்போம். ஆனால் அவரை பற்றி ஒரு சில சின்ன விஷயங்கள் உங்களிடம் பகிர்றதுக்கு வந்திருக்கேன். முதல்ல இன்றைய அரசியல் முறை அப்படிங்கும் பொழுது எவ்வளவு போட்டால் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்றது தான் இன்றைய அரசியல் முறை. ஆனால் என்னை கொடுத்தாவது இந்த மண்ணை உயர்த்துவேன் என்று கூறிய ஒரே தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான். இன்றைக்கும் உலகம் அவரை நினைத்து பார்க்கிறது. அதற்கு என்ன காரணம்? அயல் நாடுகளிலும் அவரை நினைத்து பார்க்கின்றனர். நம்ம உறவினர்கள் கூட இன்றைக்கு நம்மளை மறந்து விடுற இந்த காலத்திலையும் நாம் இன்றைக்கும் அவரை கொண்டாடிட்டு இருக்கிறோம். அதற்கு என்ன காரணம்? அவர் என்ன செய்தார்? மிக வியப்பாக இருக்கிறது. ஒரு மாமனிதன் மறைகிறான். அவனிடம் 3 கதர் சட்டை, 3 கதர் வேட்டி, வங்கி கணக்கில் 125 ரூபாய், சட்டை பையில் 100 ரூபாய். இவ்வளவுதான் அவருடைய சொத்து மதிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. அவர் மறையும் பொழுது அவரிடம் சுமாராக 10,000 கோடிக்கும் மேலான சொத்து மதிப்பு இருந்தது. அந்த சொத்து என்ன தெரியுமா? இன்னும் ஒரு முறை இப்படி ஒரு தலைவன் மீண்டும் பிறக்க மாட்டானா என்று பல கோடி மக்களை ஏங்க வைத்து கொண்டு சென்றானே, அந்த மக்களின் ஏக்கத்தின் மதிப்பு 10,000 கோடிக்கும் மேல். இப்படித்தான் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு நாகரிகமான மாணவர். அவர்கிட்ட நான் சொன்னேன், அவர் இறக்கும் பொழுது அவர்கிட்ட 3 சட்டையும் 3 வேட்டியும் தான் இருந்துச்சான் அப்படின்னு. அதற்கு அவர்கிட்ட இருந்து உடனடியாக எனக்கு கிடைத்த பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொழைக்க தெரியாத மனுஷன் அப்படின்னாரு. நானும் யோசித்து பார்க்குறேன், என்ன உடனடியாக இப்படி ஒரு பதில் சொல்லியிருக்காருன்ட்டு யோசித்து பார்க்குறேன். அவர் சொன்னதும் உண்மைதாங்க. தமிழில் பிழைக்க தெரியாதவன் என்றால் பிழை செய்ய தெரியாதவன் என்று அர்த்தம். ஆகையால் பிழையே செய்யாத ஒரே தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மட்டும்தான். இந்த அரசியல் பணி என்ற வார்த்தையை நான் கொஞ்சம் ஆழமாக பார்க்கிறேன். 3 படிநிலைகளாக இதை பிரித்து கொள்ளலாம். முதல் படிநிலை பணி செய்வதற்காக அரசியலுக்கு வருவது. சொத்து சேர்ப்பதற்கோ பணம் சேர்ப்பதற்கோ கிடையாது. பணி செய்வதற்காக அரசியலுக்கு வருவது அரசியல் பணி. இரண்டாவது, பதவிக்கு வந்த பிறகும் பணி மட்டுமே செய்வதும் அரசியல் பணி. இதன் விளைவாக ஏதாவது சொத்து கிடைத்தால் அதன் மூலமும் மக்களுக்கு பணி மட்டுமே செய்வதும் அரசியல் பணி. இந்த 3 அளவுகோள்களும் ஒரு பெருமகனுக்கு பொருந்தும் என்றால் அது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் என்று நான் கூறுவேன். இந்த காமராஜர் ஐயாவை எதிர்த்து சி பக்தவச்சலம் ஐயாவும் சி சுப்பிரமணியம் ஐயாவை முன்மொழிஞ்சார். அப்போ தேர்தலில் வெற்றி பெற்றதோ காமராஜர் தான். ஆனாலும் அவங்கள தன்னுடைய அமைச்சரவையில் சேர்த்து கொள்கிறாரு. எதற்குன்னு அவர்களிடம் கேள்வி கேட்டு அவர் சொல்கிறாரு, அவங்க எதிர்கட்சி தான், எனக்கு எதிராளிகள் இல்லை, அவர்களுடைய அரசியல் அனுபவம் பெரியது, அந்த அனுபவத்தை வைத்து நான் எனது மக்களுக்கு நல்லது செய்வேன் என்று சொல்லி ஒரே தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான். எதிரிகளை கூட எதிரியும் சொல்ல முடியாது, எதிர்கட்சி தான். எதிர்கட்சி தரப்பினரை கூட தன்னுடைய கட்சியில் சேர்த்துக்கொள்ளும் ஒரே மனப்பான்மை கொண்டவர் பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான். அவ்வை இடத்துல இந்த உலகத்துல யார் பெரியவங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அவை சொன்னாலாம், இந்த உலகம் தான் பெருசு அப்படின்னு சொன்னாலாம். அப்போ இந்த உலகத்தை படைச்சவன், உலகம் பெருசுனா அதை படைத்தவன் அதை விட பெரியவன்ல அப்படின்னு அவ்வை இடத்தை எதிர்கேள்வி கேட்டாங்களாம். அதற்கு அவ்வை ஒரு பதில் சொன்னாலாம், பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகன் திருமால் இந்தியில் பிறந்தோம், திருமால் அலைகடல் துயின்றோம், அலைகடல் சிறுமுனி கலசத்தில் அடக்கம், சிறுமுனி கலசமோ புவியில் சிறுமண், புவியோ அரவினுக்கு ஒரு தலைவாரம், அறவோ உமையவளுடைய ஒரு சிறுவிரல் மோதிரம், உமையவள் ஈசனுள் ஒடுக்கம், ஈசன் தொண்டருள் ஒடுக்கம், தொண்டரின் பெருமையை சொல்லவும் வேண்டும் என்று அவை கூறுகிறார். இதற்கு என்ன அர்த்தம்னா, தொண்டு பெருசுங்கிற அவை. தொண்டு எங்க நடக்குதோ அங்க சாமி உட்கார்ந்துக்குமா. எவன் ஒருவன் மக்களுக்காக பிழையில்லாமல் தொண்டு செய்கின்றானோ அவனே உலகில் சிறந்த தலைவன் என்று அவை அன்றே கூறிவிட்டு சென்றிருக்கிறார். நேருவும் காமராஜரும் மகிழுங்களை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது நேரு கேட்குறாரு, மிஸ்டர் காமராஜ், உங்களுடைய வீடு இங்கே தானே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு காமராஜர் ஆமாம் ஐயா, இங்கே பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்றாரு. நான் உங்கள் அம்மாவை பார்த்து கொஞ்சம் நல்லா விசாரிக்கணும் அப்படின்னு நேரு சொல்கிறாரு. உடனே காமராஜர் தன்னுடைய அம்மாவை சந்திக்கிறதுக்காக நேருவை கூட்டிகிட்டு போகிறாரு. இருவரும் இந்த வயல் வரப்பில் நடந்துட்டு அந்த வயலில் இறங்கி காமராஜர் அங்கே களை எடுத்து கொண்டு இருந்த பெண்மணிகள் சில பேர் இருக்கிறாங்க. அதை பார்த்து, ஆத்தா நான் காமராஜர் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேருந்து ஒரு பெண்மணி வாராசா எப்படி இருக்க, வர்றன்னு ஒரு தகவல் கூட சொல்லலையே அப்படின்னு. நேருவுக்கு இங்கே வேர்த்து ஊத்துது. ஏன்னு காரணம் கேட்டால் வெயில்னால இல்லையா, இப்படி ஒரு உண்மையான தலைவனா, தன்னுடைய தாய் களையெடுக்கிறாள் என்று தெரிந்தும் எவரிடமும் மறைக்காமல் தான் ஒரு உயர்ந்த பதவியிலிருந்து தன்னுடைய தாயை இன்னும் அதே நிலையில் வைத்திருக்கிற இப்படி ஒரு உண்மையான தலைவனா, இந்திய அரசியலமைப்பில் அனைத்து கலைகளையும் பிடுங்கி எறிவதற்கு இவனை போல் ஒரு உண்மையான தலைவன் யாரும் இல்லை என்று
நேரு அன்றே கூறிவிட்டு சென்றிருக்கிறார். இறுதியா நான் ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். என்னன்னா, உன்னுடைய முயற்சி தவறினாலும் நீ முயற்சிக்க தவறாதே என்று சொல்லுவாங்க. ஆனா இவருடைய முயற்சியும் தவறல, இவர் முயற்சிக்கவும் தவறல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. என்னன்னா, ஒரு பாயிண்ட் வந்து விடுபட்டுட்டு, என்னன்னா இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பாலம் வந்து சென்னையில் இருக்க பார்த்துக்கோங்க. அந்த பாலத்தை கட்டுறதுக்கு டெல்லியிலேருந்துலாம் ஆட்கள் வந்தாங்கன்னா, அப்போ ஐயா இங்கே கட்ட முடியாது, இந்த இடம் சரியில்லை அப்படின்னு இன்ஜினியர் சொல்லியிருக்காரு. அதற்கு காமராஜர் கேள்வி கேட்டாரா, ஐயா கட்ட முடியாதுன்னு சொல்கிறதுக்கு ஐயா நீ இன்ஜினியரிங் படிச்ச அப்படின்னு கேள்வி திருப்பி கேட்டிருக்காரு. இதே ஒரு படித்த ஒரு முதலமைச்சர் தான் என்ன கேட்டிருப்பாரு, அவங்க சொல்கிறதுக்கு தலையாடிட்டு போயிருப்பாங்க. இவர் திருப்பி கேள்வி கேட்டது மட்டும் இல்லாமல் அதே இடத்துல சிறந்த முறையில் ஒரு பாடத்தை கட்டி இன்னும் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். உன்னுடைய பிறப்பு வந்து சம்பவமாக இருந்தாலும் உன்னுடைய இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று நம் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் கூறியிருக்கிறார். அவருடைய கனவு நினைவாகி இருக்கிறது. அவர் சொன்னபடி தன்னுடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருந்தாலும் தான் இறந்தது ஒரு சரித்திரம் என்றுதான் கூற வேண்டும். காமராஜரை நாம் என்றும் மறக்க முடியாது. அவருடைய பண்புகளை நாமும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நல்லதோர் வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.